ஃப்ரெஷர்ஸ் தான் வந்திருக்கோம். அவன் நான் சீனியர், அவன் நான் ஓகே யூ கம், நான் சொல்றேன், நான் ரேக் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் செகண்ட் டே நானே அழுதுட்டேன். உனக்கு எதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் லைக் இதுக்கு முன்னாடி வரலன்னு எனக்கு தோணுது. லைக் ஐ திங்க் நோ ஒன் ஹஸ் யூஸ்ட் யூ ப்ராப்பர்லி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவோட நிறைய நடிச்சிருக்காரு. தூள் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் எனக்கும் அவருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சினிமாக்குள்ள அடாப்ட் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கண்டினியூட்டிரா இந்த படத்தில் கூட அப்பா இருந்தாருன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த சைக்கிளை அப்பா விட்டு நான் தனியாக ஓட்ட வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ அது இந்த படமாக நான் பார்க்குறேன். நீங்கள அவர் என்னால் இது பண்ண முடியுமான்ற பெரிய டவுட் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் ஐ திங்க் அதை ஃபுல்ஃபில். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. சினிமாவோட நேரில் வணக்கம். அவங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். பைசன் திரைப்படம் இந்த ஆண்டு தீபாவளி ரிலீஸா திரைக்கு வருது. ஸோ படத்தோட டீம் தான் நம்ம கூட இப்போ இன்டர்வியூ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ரஜிஷா மேம் வணக்கம். வணக்கம். துரு ப்ரோ வணக்கம். அனுபவம் மேம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள் தீபாவளி ரிலீஸ். நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைசன் ஒரு 5 வருஷம் பயணம்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். கபடி ட்ரைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ரெடி ஆகிறதுலேருந்து படம் ஷூட்டிங் முடிஞ்ச இப்போ ரிலீஸ் வரைக்கும். ஸோ எவ்வளோ ஒரு எக்ஸாஸ்டிங்கான பயணமாக இருந்திருக்கு இது? எவ்வளோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு, சேலஞ்சாக இருந்திருக்கு? அது நான் எக்ஸாஸ்டிங்னு சொல்ல மாட்டேன். மேபி இனிஷியல் டேஸில் கபடி கற்றுக்கிற புதுசில் கொஞ்சம் டயரிங்காக இருந்திருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது என் வாழ்க்கையாக மாறிடுச்சு. இப்போது சினிமா, என் குடும்பம், என் லைஃப் எல்லாம் மறந்துட்டு இந்த ப்ராசஸ்குள்ளே இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில். அதான். ஓகே, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? ஏன்னா இது வரைக்கும் பண்ண நீங்கள் 3 ரோல்ஸும் பார்க்கும்போது ரொம்ப மென்டலாக ரொம்ப எசென்ட்ரிக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அது கஷ்டமாக இருந்துச்சு? இது வரைக்கும் நான் கபடி விளாட்னதே இல்லை. ஓகே, இந்த படம் வரதுக்கு முன்னாடி நான் கபடின்ற ஸ்போர்ட் வந்து மேபி கில்லி படத்தில் பார்த்துருப்பேன். ஸோ அந்த ஸ்போர்ட்டை புதுசாக கற்றுக்கிட்டு அது ப்ரொஃபஷ்னலாக விளையாடுற வரைக்குமே அந்த பயணம் 2-3 வருஷம் பயணம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இதில் நிறைய அனுபவங்கள், நிறைய லெசன்ஸ், வாழ்க்கை பற்றியும் ஆக்டிங் பற்றியும் கற்றுக்கிட்டேன். அண்ட் அது ஏன் பர்சனலாக அது எனக்கு ரொம்ப தேவையானதாக நான் பார்க்குறேன். மேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ப்ராசஸ்? ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பு நீங்கள் இதுவரை ட்ராவல் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபிசிக்கலா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இல்லைங்க. இவங்களெல்லாம் பண்ணது லைக் த்ரூவ் மாதிரி இவங்களெல்லாம் பண்ணதை வச்சு கம்பேர் பண்ணும்போது எதுவுமே பண்ணல. ஆனால் ஆஸ் அன் ஆக்டர் என்னோட லைஃப்ல, என்னோட கரியர்ல, என்னோட ஒர்க்கை வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிராஸ்டிக்காக இருந்துருச்சு. அண்ட் பிகாஸ் இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் சேலஞ்சிங், அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துருச்சு. ஸோ அண்ட் தென் அவங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு தெரியாத ஒரு ஊர், the kind of like the challenges that came with it பெருசில்ல, ஆனாலும் like things that we are not familiar with. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஃபியர் இருக்கும். அது ரொம்ப ஒத்தன்டிக்காக பண்ணணும். மாரி சார் மாதிரி ஒரு டிரெக்டர், அவங்க எல்லாம் ஈஸியாலாம் அவ்வளோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ that was nice, but I had really 2 amazing co-actors with me. We had a lot of fun. லைக் ஃபன்னா, அந்த ஜாலியா அந்த மாதிரி ஃபன் இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க்ல எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபன் இருக்கும்ல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் டுகெதர் அது இருந்துச்சு. ப்ரெஷர் இல்லாம ஜாலியா ஃபன்னா ஒர்க் பண்ற அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. ப்ரெஷர்லயும் ஃபன்னா ஜாலியா பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டேன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். மேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா? கர்ணன்லும் சிமிலராக ப்ராசஸ் தான் இருந்துச்சு எனக்கு. நம்ம சொன்னால் ஒரே ஊர் மக்கள் அது இது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த வாட்டி போகும்போது இப்போ நம்ம காலேஜில் செகண்ட் இயர் ஆகிட்டேன், ஃப்ரெஷர்ஸ் தான் வந்திருக்கோம். அவன் நான் சீனியர், அவன் நான் ஓகே யூ கம், நான் சொல்கிறேன், நான் ரேக் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் செகண்ட் டே நானே அழுதுட்டேன். அது இல்லை, ஏன்னா நல்லா பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்குல்ல. இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ நிஜமான, இவ்வளோ
பியூரான ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ ரியலாக நம்ம ஷூட் பண்ணும்போது யூ ரியலி வாண்ட் டு கிவ் யூர் 100%, கரெக்டில். அப்போது சாரோட ஒரு ப்ராசஸ்னால் நம்ம உடைச்சு நம்ம மாற்றி ரஜிஷால இருந்து இந்த கேரக்டர்ல கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. இப்போ கர்ணன்ல திரௌபதி மாதிரியே இந்த கேரக்டர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் என்ன, ஏன்னா படம் மொத்தத்தில் அவரோட மண்டிக்குள்ள அவரோட பிரெயின்குள்ளே தான் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அப்போது நான் சொன்ன அதுதான், டிகிரி செகண்ட் இயர் நினச்சி வந்தேன், மொத்தமாக வேறொரு டிகிரிக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஐம் வெரி ஹாப்பி தட் பைசன் மாதிரி ஒரு படத்தில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு அவசரம் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு மாரி சார். மாரி சார் கூப்பிட்ட உடனே ஐ வாஸ் லைக், ஐ டிட் நாட் ஈவன் ஆஸ்க் என்ன படம் என்ன கேரக்டர். ஐ ஜஸ்ட் நியூ தட் இஃப் இஸ் காலிங், அதுக்கு கண்டிப்பாக நல்லா ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. ஸோ இட் வாஸ் And also most exciting part was all the actors in the film. அவங்க ஆக்டர்ஸை விட அந்த ஊர்க்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க ரொம்ப ரியலா இருப்பீங்க அவங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு மேட்ச் பண்ணி ஆக்ட் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். ஐயோ, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னா இந்த படத்திலே கிட்டத்தட்ட எவ்வளோ 10 ஆக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும் நினைக்கிறேன், லெஸ் தென் 10. மற்றவங்க எல்லாருமே லைக் ஆல் மாரி சார் ஃபில்ம்ஸ் எல்லாருமே ஊர் மக்கள் தான். இப்போ 90% ஊர் மக்கள் கூட நம்ம நடிக்கிறாங்க. பட் யூ ஷுட் சி அவரோட பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ரொம்ப ரியலா இருக்கும், ரொம்ப ரியல். யூ வில் ஃபீல் தட் வெரி இன்னசென்ட். மக்கள்னா ஊர் மக்கள்னா ரொம்ப இன்னசென்டான மக்கள். ஸோ நீங்கள் என்ன எமோஷன் கொடுத்தாலும் அதோட டாப் ஃபார்மில் தான் அவர் கொடுக்குவாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேட்ச் அப் டு தட் எனர்ஜி. இப்போ ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ ஐ ஃபீல் லைக் ஆல் 3 of us have transformed post. ஓகே, அந்த ஊர் மக்கள் வந்து சினிமாக்குள்ள அடாப்ட் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கண்டினியூட்டியா ஃபீல்ட் கிளியர் பண்ணுற பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம இந்த சினிமாக்குள்ள இந்த ப்ராசஸ்க்குள்ள வரதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருப்போம். அவங்க வந்து இப்போ இனிஷியலாக மேபி மாரி சார் வந்து பரியரும் பெருமாள் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாரும் அவரை நம்ப வைக்க. ஆனால் இந்த பாயிண்ட்ல அவர் ஒரு ஒரு லெஜெண்டாக மாறினதுனால எல்லாரும் முழுசா அவரை நம்பி இறங்கி வேலை பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே மேம், அதே லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கும்போது கண்டிப்பாக திரௌபதியோட ரெசம்பிளன்ஸ் எங்கேயாச்சும் எட்டி பார்த்துருக்கோம். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க ஃபுல்லாக? அதான் நான் சொன்னேன்ல, அதுதான் ஒரு டைரக்டரோட கிராஃப்ட்னு நான். ஓகே, அவருமே கான்சியஸாக இருந்தார், எங்கேயுமே வந்துடக்கூடாது. அப்படி என்கிட்ட டைரக்டா சொல்லலை, ஓ இங்கே ரேஷா திரௌபதி வந்து அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா திரௌபதி கூட திரௌபதியை பற்றி நினைக்கவே இல்லை. பிகாஸ் மை என்டையர் தாட் இஸ் அபவுட் இந்த கேரக்டர், இவர் அப்பா, மை ஹோல் லைஃப், மை ஹோல் பிரெயின் இஸ் ஒர்க்கிங் அரவுண்ட். நான் மறந்துட்டேன், கர்ணன் சினாரியோ நான் மறந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம படத்தில் நடிக்கிற கண்ணனை, he was acting in Karnan also. அப்போ இவர் இப்போ நம்ம பைசன்ல இருக்கா, இப்போ பைசன்ல நடிக்கும்போது அது அப்படி அந்த படத்தில் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் டிஃப்ரெண்டாக. ஸோ எவ்ரி ஆக்டர், எவ்ரி பர்சன் இஸ் ட்ரைங் டு கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம கான்சியஸ்லியும் பண்றேன், ஆனா கூட சப்கான்ஷியஸ்லி அது போயிட்டே இருக்கு. ஏன்னா அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லீடர்ஷிப். நம்ம சாரோட கைடன்ஸ்னால தான் அப்படி. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ இது சாரோட ட்ரீம் ஃபிலிம் அப்படின்றது வந்து அவருமே ஆனந்தோட இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ கேஸ்டிங்கே ஒரு 10 பேர் தான் எடுத்துக்கலாம், மற்ற எல்லாருமே ஊர் மக்கள், அந்த நேச்சரான எசன்ஸ் வரணும் அப்படின்றதுக்கு அந்த விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ ஆக்டிங்காக உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் அவர் சொன்னார், நீங்கள் படத்துக்குள்ளே வரும்போது என்ன விஷயம் சொன்னார், முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலில் என்ன ஒரு வார்த்தை சொன்னார் உங்கள் 3 பேருக்கும்? இதுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே இந்த படம் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படும், ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தேவைப்படும், ஷூட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகே, கபடி கற்றுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கபடி ஷூட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுடா. அது வந்து நம்ம ரொம்ப ரியலாக எடுக்க போகிறதுன்றதுனால நீ ஒரு நடிகனாக வராமல் நீ ஒரு பிளேயராக மாறி நீ நடிக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஒரு நடிகனாக போய் பிளேயராக முடியாது. ஸோ ப்ளஸ் இருக்கிற கபடி பிளேயர்ஸ் எல்லாம் கூட ஒரு ரியல் கபடி பிளேயர்ஸ் தான். ஓகே, நான் ஒருத்தன் தான் அந்த ஃபீல்டில் ஒரு ஆக்டராக இருந்தேன். ஆனால் அதுவும் மாறிடுச்சு. ஓகே, எல்லாரும் அங்கே கபடி பிளேயர்ஸாக தான் இருந்தோம். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சார் கிட்ட டேக் ஓகேன்னு கேட்டாலே அதுவே பெரிய சாட்டிஸ்ஃபைடான ஃபீல். ஸோ ஒரு
ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அனுப்பமா ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி அவர் பண்றதுல ஒரு 50% நம்ம பண்ணா கூட ஷார்ட் நல்லா வந்திருக்கோன்ற நம்ம ஒரு நம்பிக்கையில இருப்போம். அவர் டேக் ஓகேன்னு சொன்னதும் அதுவே நம்மளுக்கு செம்ம ஃபீலிங்கா ஒன்று இருக்கும். யூஸ்வலா அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இது வரைக்குமே நான் ஃபுல்லா அவர்கிட்ட பேசினது இல்லை இந்த விஷயத்த பத்தி. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் பண்ணிக்கு சரி வாடா சூப்பரா அவ்வளவுதான் சொல்லுவாரு. ஆனா அதுவே எனக்கு போதுமானதா நான் பாக்குறேன். ஏன்னா பிகினிங்ல அவர் என்னால இது பண்ண முடியுமான்ற பெரிய டவுட் அவருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அண்ட் ஐ திங்க் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் பார்த்து சொல்லணும். கண்டிப்பா ப்ரோ. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவா இருந்துச்சு? ஏன்னா நீங்க ஒரு பிளேயரா மாதிரி நடிக்கிறதுக்கு உள்ள வரணும் அப்படிங்கும் போது முழுசா நீங்க ரெடி ஆகணும். ஒரு 5 வருஷம் பயணம் ஆயிருச்சு. இதே மாதிரி ஒரு பஃப் கட்டோட நீங்க சுத்தணும், அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும், வேற படங்கள் நீங்க பண்ண முடியாது. ஸோ நிறைய அந்த நேரத்தில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த நேரத்தில் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவா இருந்துச்சு? இது நான் என் வாழ்க்கையா மாத்திட்டேங்க. ஓகே. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் பண்ண படங்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேமிலி எல்லாமே மறந்துட்டு திருநெல்வேலியில ரொம்ப நாள் தனியா இருந்தேன். ஆனா அங்க இருக்கிற மக்கள், கபடி ஆடுற பயலுவ எல்லாரோடையும் சேர்ந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அது மனநிலையா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும், அங்க ஒரு பெரிய வயல் இருக்கும், ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஒரு தொட்டி இருக்கும். கபடி விளையாடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணி தொட்டியில் எல்லாரும் குளிப்போம், எல்லாரும் ஒரே ஹேண்ட் சோப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கே வயலில் இது மரம் ஓட்டுறது, அங்கே இருக்கிற ஆடு மாடோடலாம் பழகுறது, சைக்கிள் ஓட்டுறது, அவங்களோட ஜாலி பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது. ஒருவேளை மழை பெஞ்சா நம்ம எல்லாரும் பயங்கர ஜாலி ஆகிட்டு எல்லாரும் பாட்டு போட்டு ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்கும். ஓகே. நானும் பசங்களும் எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிப்போம். டக்குன்னு வெளியே பார்த்தா மழை நின்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 hours விளையாட வேண்டியதாக இருக்கும். ஈவினிங் முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பரோட்டா ஹல்வாலாம் சாப்பிட்டு. ஸோ அந்த வாழ்க்கை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும். அண்ட் சொல்ல நான் ட்ரை பண்ணால் கூட அது என்னால் சரியாக சொல்ல முடியுமா தெரில. ஆனால் அது என் லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நான் ரொம்ப லக்கி. மாரி சார் அந்த டைம் கொடுத்ததுனால அவரோட உலகத்துக்குள்ளே என்னை கூட்டின்னு போயிட்டு என்னை நிறுத்தி கற்றுக்கூடான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த ஸ்பேஸ், அது ஒரு நடிகனாகவும் ஒரு மனிதனாகவும் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ப்ரெஷரில் ஃபன் பண்ணியிருக்கிறீங்க கரெக்டாக இந்த 3 வருஷம் கிட்ட. அவங்க சொல்கிறது என்னன்னா, மொட்டை வெயிலில் உட்காந்து கதை பேசுறது ஜாலி. ஓகே. உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னார் முடிச்சதுக்கப்புறம்? என்ன விஷயம் பாராட்டா சொன்னார் உங்களுக்கு? அதான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு டேக் ஓகே ஆனா அதான் ஏற்கனவே பரியபன் மேல ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட அட்மையர் ஆகி தான் அவர் கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாரு செகண்ட் டைமுக்கு. ஸோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. கூப்பிடுமான்னு தெரியாது எனக்கு. ஒரு டேக்கர் ஒரு ஷார்ட் எல்லாம் 400 நிமிஷம் 52 டேக்ஸ் 51 டேக்ஸ் அங்க வரைக்கும் போயிருக்கு. ஸோ there have been days initially அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் I don't know the process, no. Like மாரி சார் அவங்களோட ஒர்க்கோட பெரிய ஃபேன். இப்போ ஃப்ரம் பரியரும் பெருமாள் any poster teaser of Mari Selvaraj is coming out na எனக்கு அவங்களோட aesthetic sense ஆகட்டும், the kind of ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா ஹி மேக்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்ல நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரிஞ்சது. பட் that's the same thing only gives satisfaction. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஓகே சொன்னா that's like award only, like the biggest award. And I remember one day film shoot finish ஆனதுக்கு அப்புறம் one day when I was talking about sir dates என்ன இனி ஏதாச்சும் ஷூட் இருக்கா சொல்லும்போது he said I was editing this movie and I felt உனக்கு எதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் லைக் இதுக்கு முன்னாடி வரலன்னு எனக்கு தோணுது. லைக் I think no one has used you properly அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்க எப்படி காம்ப்ளிமெண்ட் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா பெரிய காம்ப்ளிமெண்ட். But that made me really, really, really happy. So that's like, it's a kind of validation you get. Because in the beginning of the film, I thought I won't be able to pull it off. Because அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான உலகத்துல நான் பண்ணிருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கிளாமர்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப
இந்த மாதிரி ஒத்தென்டிக்கான ரூட்டட் ஃபில்ம் எல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஸோ அது செட் ஆகுமான பயம் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபிலிம் ஷூட்டுக்கு அப்புறம் அவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்றது பெரிய பெரிய விஷயம். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். புது ப்ராக்டிசஸ்ன்றது நிறைய இருந்திருக்கும். இப்போ வயல் இறங்கி வேலை நீங்க கர்னன்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க. இருந்தாலும் வயசு வேர்ல்டுக்குன்ற போது நிறைய விஷயங்கள் நீங்க புதுசா ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருப்பீங்கல்ல. என்னென்ன ப்ராக்டிஸ் புதுசா எடுத்துக்கிட்டீங்க? எவ்வளவு சேலஞ்சா இருந்துச்சு அந்த விஷயங்கள்? சேலஞ்ச்னா ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். Okay. சி ஆக்டிங் தான் அந்த ஒரு ஃபீல்ட் வேர் யூ கேன் பி எனிபடி. டாக்டரா இருக்கலாம், சீரியல் கில்லரா இருக்கலாம். இல்ல ஒரு ஸ்பெக்ட்ரத்தோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் Okay. போலாம். Rajisha, that's a bad combination. Doctor, serial killer together. See, அம்பில இருந்து அண்ணியா இருக்காங்க. You understand what I'm saying? நல்ல எக்ஸாம்பிள் சொல்றாங்க. Yeah. So, but this is the only space where you can be anybody. And நான் சுத்தமாக ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு சைக்கிளிங் தெரியாது, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. இதெல்லாம் என் அம்மா ரொம்ப டென்ஷனா, சைக்கிள் போனா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுவான், ஸ்விம்மிங் போனா அங்கே போயிடுவேன், எங்கே போனாலும் இறந்துடுவான்னு இருக்கிற டென்ஷனால எங்கேயும் விட மாட்டேன். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்துருச்சு என் சைல்ட்ஹுட். பேம்பர்ட் எதுவும் இல்ல, ஸ்ட்ரிக்ட் ஒன்லி. அப்போ நான் எல்லாமே கத்துக்கிட்டது சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ வித் ஈச் ஃபில்ம் ஒரு படத்துல இருந்தும் எனக்கு நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது பர்சனல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம். ஆனா என்னோட என்ன சொல்றது, என்னோட நாலேஜே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. இப்போ சைக்கிளிங் எல்லாம் எல்லாருக்குமே தெரியல, ஆனா அதெல்லாம் டபுள்ஸ் we practice doubles. துருவே ஏத்தி சைக்கிள் போனோம். ட்ரிபிள்ஸ் போனீங்களா? இல்ல we both. Okay. நான் தான் ஒன்னு சைக்கிள் அதுக்கு முன்னாடி நான் you were behind me. No, I practice. So anyways, we had so we all practiced. No, Same things we learn. Brick brick na nama ishtiga kallu adu வெட்றது. then மீன் பிடிக்கிறது, தண்ணிக்குள்ளே போய் அந்த clams அது எடுக்கிறது, அது நத்தை நத்தை எடுக்கிறது, நத்தை கட் பண்றது, சாப்பாடு போடுறது, கட் பண்ணி மட்டன் கட் பண்ணி எல்லாமே. இப்ப இங்க வாங்க மட்டன், நான் இப்ப கறி வச்சுக்காங்க அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஒருவேளை இட் இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங் தட் இதெல்லாமே நமக்கு நாலேஜ் தான். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி எங்கேயாவது லைஃப்ல நெக்ஸ்ட் எங்கேயாவது இது யூஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். யூஸ் வந்தாலும் இல்லைனாலும் நீங்க படம் பார்க்கும்போது திஸ் ஹேஸ் டு லுக் ஒத்தென்டிக். பார்க்கும்போது ஊரு பொண்ணு தான் பண்றாங்கன்னு இருக்கணும்ல, ஊரு பையன் தான் அப்படி போறாங்க. அதே மாதிரி அவங்க பண்ண இந்த பிரிக் மேக்கிங், சிலது அவங்க பண்ண ஒர்க் ஷாப்ல பண்ண விஷயங்கள் எல்லாமே கூட காட்சிகளா இருக்காது படத்துல. ஆனா அவங்க பண்ணதுனால அவங்களோட பாடி லாங்குவேஜும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இல்லையா, சப்கான்சியஸாவே. அதுக்காக தான் பண்ண வச்சாரு. அதே மாதிரி எனக்கும் இந்த வயல்ல வேலை பார்க்கறது போதெல்லாம் அது வந்து என்னோட கபடி கேமே மாத்திருச்சு. அது இன்னும் இயல்பா ஆக்கிருச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கபடி தான் ஆடிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து கேட்டீங்க, ஒரு பெரிய வயலே இருக்கு, மாடுங்க இதெல்லாம் இருக்காங்க, அதோட நீ பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உன் கேமே மாறும்ன்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம முழுமையா இதுக்குள்ள இறங்கி வேலை பார்த்தோம். இல்ல அது அந்த டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இப்போ நம்ம வயல்ல எல்லாம் போகும்போது, சகதியில எல்லாம் போகும்போது முள் இருக்கு சரியா. இனிஷியலி நம்ம ஃபர்ஸ்ட் 2 days போகும்போது நம்ம இப்படிதான், பிகாஸ் யூ சோ ஸ்கேர்ட், முள் வரும். அது பழகி தான் தென் யூ நோ முள்ள இல்லாம எப்படி ஸ்டெப் பண்ணணும். பார்க்காம கூட எனக்கு தெரியும் சின்ன கல்லெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ரொம்ப வலிக்கும். ஆனா ஒரு 1 week ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்காம கூட நமக்கு தெரியும், எப்படி கல் இருக்கு, எப்படி வாக் பண்ணலாம், எப்படி முள் இருக்கு, எப்படி வாக் பண்ணலாம், கம்ஃபர்டபிள் ஆயிடும். And our tutors were again ஊர் மக்கள். அவர்தான் ஐயோ புத்தம பாட்டி இவரெல்லாம் ஆக்டிங் சொல்லி கொடுத்தது வந்து சார் இல்லாத நேரத்துல எல்லாம் அந்த ஊரோட மக்கள் தான். So we are very grateful. உங்களுக்கு என்னென்ன பிராக்டிசஸ் புதுசா இருந்துச்சு, எது வேடா இருந்துச்சு உங்களுக்கு? Me and Rajisha, Marisa would send us with some ADs and a drone, and we have learned everything, anything about that uru, whatever they do. I don't even remember, like to an extent where we don't like ஊர் மக்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க அது எல்லாமே பண்ணிட்டோம். அப்படிதான். அதுக்கு இது விறகு வெட்டி கொண்டு, விறகு is like விறகு only, no? ஆமா அதெல்லாம் விறகு வெட்டுறது, அதை எடுத்துட்டு தூக்கி போறது, வருது. சி
மாடு கூட விளையாடுறது இட்ஸ் நாட் ஈஸி. மாடுனா எப்போ என்ன கிக்கு வர போறது மாடெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் சொல்றேன், மாடுனா நான் நம்ம ஒர்க் ஷாப்ல அந்த போட்டோ ஷூட் நடத்த இடம், அங்க ஒர்க் ஷாப்ல வரும்போது மாடு பார்த்து ஐ வாஸ் லைக் ஓகே த்ருவ் மாடு ஓகே. நெக்ஸ்ட் சார் சொல்லு நீயும் மாடு கூட, ஐயோ மாடா, சோ ஸ்கேர்ட். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் 2 days பழகிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப இப்படி மாடு கூட. அப்ப சார் சொல்றேன் திமிரு பாரு. இந்த பாட்டுல இருக்குல்ல, தென்னாடு பாட்டுல 2 பெரிய மாடு இருக்குல்ல, அதோட ஃபர்ஸ்ட் பழகும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழைப்பழம் அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பழக ஆரம்பிச்சோம். ஆனா அது ஏன் ட்ரிக்கியான விஷயம்னா, நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு ஸ்லோப்புக்கு மேல நடந்து போயிட்டு ஒரு குடிசையில போயிட்டு அதை கட்டி போடணும். அந்த ஸ்லோப் வந்து பீச் மண் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பின்னாடி 2 மாடு, சின்ன இடம், நடக்க சின்ன இடம். ஒருவேளை அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒன்று தோணி அது இதாயிருச்சுன்னா we can get hurt. ஓகே. ஸோ அதை வந்து இயல்பா பண்றதுக்கு ரஜிஷா வந்து நிறைய வேலை பார்த்தாங்க. நிறைய பழம் கொடுத்தாங்க. அதான் இந்த ப்ரெஷர்லயும் ஃபன்னு சொன்னாலே இதுதான் புரிஞ்சிருச்சு, போக போக எனக்கு புரிஞ்சிருச்சுல. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாடு கூட பின்னாடி இருக்கிற சீன்ல எல்லாம் மாடு இங்க இருக்கு. எனக்கு அது ஒரு என்ன இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி புரியுதா நான் என்ன சொல்றேன். ரொம்ப பழகிட்டேன். இட்ஸ் நாட் ஈவன் மேட்ரிங். மாடு நம்ம கூட ஒரு அட்டாச்மெண்ட் வரும். மாரி சாரோட படத்துல எப்போ நீங்க ஐ டோன்ட் நோ, ஹி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன் வித் அனிமல்ஸ். தெரியும் அது இருக்குல்ல. அப்போ சாரோட படத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் அனிமல்ஸ் கூட ரொம்ப ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி. இப்போ கர்ணன்ல குதிரை இருந்துச்சுன்னா இப்போ இது மாடு. ஸோ வித் ஈச் அனிமல் ஐ எம் ஃபீலிங் லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கனெக்ஷன் ஆஃப்டர் டூயிங் தீஸ் ஃபிலிம்ஸ். ஓகே. இப்போ சவுத் ஜோன் அப்படின்றதுனால ஈட்டபிள் ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே பயங்கரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அந்த பகுதியிலேருந்து வரதுனால நான் பெருமையாகவே சொல்கிறேன், அங்கே சூப்பராக இருக்கும். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க புதுசாக? எதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க ரொம்ப? ஒரு இது ஒரு பன் அங்கே தானா, இது ஒன்று பால் பண்ணா தெரியல. இது ஒண்ணு இருக்கு, சம் ஸ்வீட்டா இருக்கும். அது இது ஹல்வா, திருநெல்வேலி ஹல்வா. இப்போ இன்னொரு ஹல்வா ஒண்ணு ஒரு மொட்டா என்னது பசுபதி சார் கொடுத்து விட்டாங்க. ஒரு மேக்ரோன் மாதிரி ஒண்ணு இருக்கு, மக்ரூன் இருக்கு, தூத்துக்குடியில மக்ரூன் கிடைக்கும். தூத்துக்குடி மக்ரூன். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு மொட்டா பால்பன் ஒண்ணு அங்க ஃபேமஸ். பால்பன் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பால்பன். வேற அது அதுக்கப்புறம் செட்டுல நம்ம போடுற மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இதுதான் மீன் குழம்பு எல்லாம் சோ டேஸ்டி. ஓகே. ஃபுட்டா வேற என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? ஃபுட்டா வந்து இனிஷியலா இந்த பரோட்டா சாப்பிடுறது, அல்வா சாப்பிடுறது, எல்லாரும் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் பரோட்டா இதெல்லாம். ஆனா நான் வந்து வெயிட் கம்மி பண்ணோன்றதுனால நான் என் டயட்டு சாப்பாடு இது காய்கறி, சிக்கன் அதெல்லாம் சாப்பிடுவேன். பசுபதி சார் கேரக்டர் பத்தி பேசி ஆகணும். பசுபதி சார் கேரக்டர் வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான கேரக்டர். ஓகே. ஒரு பெரிய இமோஷனல் கனெக்ட் ஆடியன்ஸ்க்கும் அவருக்குள்ளேயும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர். எங்கள் அப்பாவோட நிறைய நடிச்சிருக்காரு. தூள் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் எனக்கும் அவருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு மாரி சார். அண்ட் அவர் வந்து பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஆக்டர். அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் இவ்வளோ வருஷம் நிறைய விதவிதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படத்தில் என்னன்னா, இது போக்கிரியில பட்டாசு பாலு எந்த படத்தில்? பட்டாசு பாலு திருப்பாச்சியில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கான வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் பசுபதி சார். இப்போ வந்து சார்பட்டால, தங்கலான்ல, இப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய ஆர்க் ஒன்று பார்த்துருக்காரு அவரோட கெரியரில். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளும் அவர் செட்டில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு செஷன் கேள்வி கேட்போம். ஆக்டிங் பற்றி கேள்விகள் நான் நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் எனக்கும் அவருக்கும் நிறைய சீன்ஸ் இருக்குது படத்தில். ஸோ நானும் அவரும் தனியாக நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். உண்மையாக எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பாண்ட் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அவர் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால எனக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்றதுனால அந்த கேரக்டர் விக்ரம் சாரையும் கேட்டதா மாரி சார் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணியிருந்தாருன்னா, த்ருவ் தனியாக வரட்டும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்ததுனால இந்த படம் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசனுமே சொல்லியிருந்தாரு. உங்களோட தாட் என்னவா இருந்துச்சு? நீ மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி டாக் வரும்போது, அப்பா எப்படியாச்சும் இந்த நம்மளோட முதல் படத்தில் அவர் இருந்துடணும் அப்படின்ற மாதிரி? இல்லை, ஏற்கனவே நான் அப்பாவோட மகான் பண்ணிட்டேன். அண்ட் ஆதித்ய வர்மா கிட்டத்தட்ட அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ இந்த படத்தில் நிஜமாவே அந்த கேரக்டர் அவருக்கு நல்லா சூட் ஆயிருக்கும். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா அந்த டாக் இருக்கும்போது
பண்ணிடணும் எப்படியாச்சு. இல்லை, நான் வந்து இதில் கொஞ்சம் தனியாக நிற்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன். அண்ட் அவரும் 2 படம் பண்ணிட்டேன். இப்போ இந்த படத்தில் கூட அப்பா இருந்தாருன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த சைக்கிளை அப்பா விட்டு நான் தனியாக ஓட்ட வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ அது இந்த படமாக நான் பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்றது தான். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்றது தான். அடிக்கடி பார்க்குற ஒரு தமிழ் படம் கன்னத்தில் முத்தமிட்டால். வாரணமாயிரம். ஓ வர்ணமாயிரம், எஸ். தட் வாஸ் மை ஆன்சர். Okay, செகண்ட் இஸ் அன்யன். உங்களை அழுக வச்ச ஒரு தமிழ் படம். கன்னத்தில் முத்தமிட்டாலே திரும்ப சொல்லாதீங்க. வேற கன்னத்தில் முத்தமிட்டால், எஸ். தளபதி தளபதி. அண்ட் ஆல்சோ வாழை. ஐ திங்க் ரீசென்ட்லி வாழை. இல்லை, என்கிட்ட ஒரு பயஸ்ட் ஆன்சர் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். தெய்வ திருமகள். எதை நீங்கள் லூப்பில் கேட்டுகிட்டே இருப்பீங்க இந்த பாட்டை? கார்குழல் கடவை. நிலா காய்கிறது. ஓகே இப்போ சமீப காலத்துல நம்ம பைசன்ல இருந்து தென்னாடு பாட்டு. ஓகே, எந்த ஒரு தமிழ் ஆக்டரோட எனர்ஜி உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும்? ஐயோ, எப்படி சொல்றது அது அந்த ஆன்சர். எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ஸோ குட். பட் ஐ ஃபீல் லைக் பிகாஸ் ஐ ஒர்க் வித் பசுபதி சார் ரீசென்ட்லி, it was a brilliant experience working with him and wonderful it was to watch him on screen. Yeah. ஓ இவங்களோட எனர்ஜி. ஓ பா, எஸ். ஐ வாஸ் நாட் ஈவன் ஜோக்கிங். யா, இவங்களோட எனர்ஜி. எஸ் எஸ். Dhruv True Singh. inspiration, Dhruv. I feel very tired, நிறைய பேர் exhausted after like some shoot. Then I see him on kabaddi ground. I'm like, oh yo yo yo. Yeah. Of course என்னோட பதில் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. தெரியும், ஆனா அது சொல்ல முடியாது. எனக்கு எல்லாரோடைய எனர்ஜி ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே தலைவரோட எனர்ஜி அன்மேட்சபிள். அன்மேட்சபிள். கம்ஃபர்ட் ஃபுட். Comfort food. Chore, rice. Anything with rice. Anything with rice. Kerala food, Tamil Nadu food, Andhra food, rice. ரைஸ். Rice ஓட என்ன கொடுத்தாலும். பிரியாணி பிரியாணி. சிக்கன் ஆர் மட்டன்? என்ன போட்டாலும் ஓகே. பிரியாணி சொன்னாலே போதும். ப்ரோ டயட்லலாம் பயங்கரமா இருப்பீங்க. இந்த சீட் டே கம்ஃபர்ட் ஃபுட்டா? சீட் டேல டயட்ல இருக்கும்போது கம்ஃபர்ட் ஃபுட் ஒன்று தேவைப்படும் எப்பயாச்சும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷூட்ல இருந்து நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னா அம்மாவை கூப்பிட்டு ஒரு தயிர் சாதம் இல்லைன்னா ஒரு பருப்பு சாதம் உருளைக்கிழங்கோட அப்படி சூடா 30 செகண்ட்ல ஒரு பெரிய பவுல முடிச்சிருவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் பருப்பு சாதம் எஸ்பெஷலி. பெருசா தடல் கூட நான் விருந்து லிஸ்ட் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா தயிர் சாதம் பருப்பு சாதம். இதுதான் கம்ஃபர்ட் ஃபுட். ஓகே, நீங்க அட்மையர் பண்ற ஒரு பர்சனாலிட்டி எந்த ஃபீல்டா வேணா இருக்கலாம்? I admire parts of people, not a person as a whole. So I take parts. I admire this about a person, that about a person. No complete admiration. Okay. ஆக்சுவலி சேம் ஆன்சர். நீங்க நான் காப்பி பண்ணல, பட் ரியாலிட்டியில் அதுதான். நான் எல்லாருக்குள்ளே பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஆனா நம்ம என்ன எடுக்கணும் என்ன எடுக்க வேணாம் அதுதான்ல. ஓகே, admire personality. Now இந்த you field say your வேணாம். answer. Yeah. Something very தலைவர்னே சொல்லிடலாம். தலைவர்னே சொல்லுங்க. அது சும்மா நான் சொல்ல, உண்மையாவே இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமும் அவர் இவ்வளோ டாப்ல இருந்துட்டு மக்களோட ஒரு கனெக்ட்ல இருக்கிறதுல ஒரு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது ஆக்சுவலா. அண்ட் அவர் நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அவர் உங்களை நேர்ல கூப்பிட்டு இல்லை ஃபோன்ல கூப்பிட்டு பேசி பாராட்டுறது வந்து ஒரு ஒரு மனிதனோட ஜேர்னியை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. Okay. அப்படின்ற அந்த குவாலிட்டி வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, கோ டு பிளேஸ். go to place home. வீடு தான். Home. we spend a lot of time on sets, no? நம்ம வீட்ல இருந்து Don't copy my answer ஜாப்க்கு போறவங்க இல்ல. சோ அதனால வீடு இல்லனா ஐ லைக் டிராவலிங் டு யூரோப். எங்க அக்கா வீடு சூப்பர். அங்கே மருமகள் இருக்கா. ஓகே, அடிக்கடி ஒரு லாங் ஷூட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இந்த வெளியில போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பேன் அப்படின்னா நீங்க என்ன விஷயம் நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? Just go home, chill, relax. Home, not தூங்குறது. No, these days I'm just gardening, I'm planting things and I'm just taking care of plants, but just home, being home. டிராவலிங் என்ன ஷூட் முடிஞ்சாலும் ஐ கோ ஆன் அ ட்ரிப். வெரி லக்கி பர்சன். ரொம்ப பிடிக்கும் டிராவலிங். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பா ஆர்மில இருந்தோம். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், ஆல்வேஸ் டிராவலிங். ஸோ அது எனக்கு இருக்கு. ஐ ரியலி லைக் இட். ஸோ எங்கே இருந்தாலும் இந்தியாக்குள்ளே இருந்தாலும் வெளியே போனாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிராவல். ஓகே ப்ரோ, உங்களுக்கு இப்போ எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஷூட் முடிச்சுட்டு என்னவா இருக்குன்னா வீட்டுக்கு வந்துட்டு காலில் நிறைய டேப்பெல்லாம் ஒட்டியிருப்பேன் அடிப்பட்டதுனால கபடி ஆடும்போதெல்லாம். அதெல்லாம் உட்காந்து கழட்டி நல்ல சூடு தண்ணியில குளிச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டு அப்படியே போய் இருட்டில் தூங்கி. அதான். அப்பார்ட் ஃப்ரம் சினிமா எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க? கார்டனிங் சொல்லிட்டீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவினா Anything DIY. ரீடிங்.
ரீடிங். ரீடிங் ஆர் வாட்சிங் ஃபிலிம்ஸ் Okay. அப்படி ஏதாவது. மியூசிக் கிட்டார் வாசிக்கிறது, ஓகே எழுதுறது. ஓகே. ஆனா மியூசிக் படிச்சிருக்கீங்களா நீங்க? கிட்டார் வாசிக்கிறது. நான் வந்து யூடியூப் செம்ம சிங்கர். ஓகே. மேம் சிங். ஜாமிங் செஷன் வைக்கலாமா அப்ப? மேடம் யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து நான் கிட்டார் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மெடிடேட்டிவ் ஸ்பேஸ். No, but he is a wonderful musician. இப்போ பாடுறதுக்கு சொல்லல நான், but genuinely சொல்றேன், he is a wonderful musician. What did I answer to this question? Did I answer? You said DIY. DIY. Oh yeah. DIY. ஓகே. 3 பேருக்கு ரொம்ப நன்றி. உங்க Thank நேரத்துக்கு you so much. நேரமைக்கும் ரொம்ப அழகான பதில் கொடுத்தீங்க. Thank you so much. Thank you very so much Thank for you the so wonderful much, Jiva, for wonderful questions. Thank you so much bro. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.